சாஃப்ட் அண்ட் ஜூஸியான இந்த பாதுஷாவை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸையும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. ரெசிபிஸை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்ற டிப்ஸோட அளவுகளையும் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான பாதுஷா செஞ்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் மைதா போட்டுக்கலாம். நீங்க கிராம் அளவுகள்ல கேட்டீங்கன்னா 250 கிராம் மைதா இருக்கும். நான் ஸ்க்ரீன்லயும் அளவுகள் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க தாராளமா மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்டாவே வரும். எந்த கப்ல மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாதுஷாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இவ்வளவு போட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நெய்க்கு பதிலா நீங்க வாசனை இல்லாத எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க டால்டா யூஸ் பண்ணுவீங்கன்னா டால்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய்க்கே உண்டான சாஃப்ட்னஸும் வாசனையும் அதுல தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பூனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்பவே மாவு லேயர் லேயரா இருக்கு இல்லைங்களா? நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. அதிகமா தண்ணி ஊத்திடாதீங்க. அதே சமயத்துல சப்பாத்தி மாவு மாதிரி அதிகமான அழுத்தம் கொடுத்தும் பிசையாதீங்க. சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சிடுங்க. 1 hour நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இதுல ஒரு சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க. எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் பாதுஷா நல்லா உப்பி வரும். அதனால சின்னதா எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க. மேல் கையை மட்டும் நல்லா உருட்டுனீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். நான் உங்களுக்கு பெருசா ஷேப் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க குட்டியா போட்டுக்கோங்க. நீங்க கட்டை விரல வச்சு நல்லா அகலமாவே ஓட்ட போட்டுக்கோங்க. ஏன் கொஞ்சம் பெருசா போட சொல்றேன்னா பாதுஷா வேகும் போது நல்லா விரிவடையும். நீங்க குட்டியா ஓட்ட போட்டீங்கன்னா அது மூடிக்கும். அப்புறம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். வடை மாதிரி டபுள் சைடும் ஓட்ட தெரியற மாதிரி போட்டுக்கோங்க. சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாதுஷாவை ஷேப் பண்ணுங்க. அப்போதான் பாதுஷா ட்ரை ஆகாம இருக்கும். ஒரு அகலமான கடாயில 2 கப் அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க மைதா மாவு அளந்த சேம் கப். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, இது ரெண்டுமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை பாகுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்து சக்கரை மெல்ட் ஆனாலே போதும், கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு சுகர் கோட்டிங் பாதுஷா மேல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சக்கரை பாகு 1 கம்பி பதம் வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல பாதுஷா மூழ்கிற அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டுக்கும் கம்மியா வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு பாதுஷாவை ஒண்ணா பொறுமையா போடுங்க. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. பாதுஷா விரிவடையும். பாதுஷா எழும்பி வந்ததும் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. ரொம்ப கலர் ஆகுற வரைக்கும் அடுப்புல விடாம கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சூடா இருந்தாதான் பாதுஷா சக்கரை பாகு நல்லா உறிஞ்சும். நீங்க செஞ்சு வச்சிருக்கிற சக்கரை பாகு சூடு ஆறி இருந்ததுன்னா சூடு பண்ணி மிதமான சூட்டுல ஒரு 10 நிமிஷம் சக்கரை பாகுல ஊற விடுங்க. பாதுஷாவை அப்படியே எண்ணெயில இருந்து எடுத்து சக்கரை பாகுல போட்டுக்கோங்க. பாருங்க, ரொம்ப ரொம்ப ஜூசியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா தாராளமா கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்க குட்டி குட்டி பாதுஷாவா போட்டு பட்டன் பாதுஷா மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா வரும். இந்த மாதிரி டீடைல்டான வீடியோஸ்க்கு ஆர்கே ரெசிபிஸ் பவுல் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.